Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 4 Example 4.14 இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இதுவரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. கூட bell icon select பண்ணிடுங்க. உங்களோட friends circle-லயும் share பண்ணுங்க. Example 4.14 பார்க்கலாம். If cot inverse 1/7 is equal to theta, find the value of cos theta கேக்குறாங்க. cot கொடுத்துட்டு cos theta ஓட value என்ன அப்படினு கேக்குறாங்க. So solve பண்ணலாம். சொல்யூஷன்ல given எழுதிடுங்க. cot inverse of 1/7 is equal to theta. இதான் நமக்கு first கொடுத்திருக்காங்க இல்லையா? So எப்பவும் போல என்ன பண்ணலாம்? cot inverse அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 1/7 is equal to cot inverse அந்த சைடு கொண்டு போனா cot theta ன்னு மாறிடும். So cot theta is equal to 1/7. இப்போ cot னா என்னது? cot theta is equal to 1/tan theta வா? cot theta is equal to 1/tan. அப்போ நான் என்ன பண்றேன்னா 1/7 is equal to cot இருக்கிற இடத்துல 1/tan theta. இப்போ tan அந்த சைடு கொண்டு போறீங்க, 7 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ tan theta is equal to 7 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ tan theta னா என்னது? opposite by adjacent. divided by எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடம் தீட்டான்னு வச்சுக்கலாம். சரியா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். tan theta opposite by adjacent. oppositeல 7, adjacentல 1. இப்போ cos theta கேட்டாங்க. hypotenuse தேவைப்படுது. அப்போ hypotenuse இனி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான். இது ABCன்னு எடுத்துக்கலாம். AC square is equal to AB square plus BC square. AC square is equal to 7 square plus 1 square. That is equal to 7 7s are 49 plus 1. அப்போ AC is equal to root of 49 plus 1 15 எடுத்துக்கலாமா? 49 plus 1 50. இந்த 50 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 25 into 2. ஏன் இப்படி பிரிச்சு எழுதுறோம்? 25 ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம் 5 இல்லையா? 5 5s are 25. So 5 root 2ன்னு வரும். இதுதான் hypotenuse AC ஓட வேல்யூ. 5 root 2ன்னு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் cos theta. cos theta is equal to adjacent by hypotenuse. Adjacent value 1, hypotenuse value 5 root 2. அவ்வளோதான் சம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? tan கொடுத்துட்டாங்க, tan வச்சுட்டு சால்வ் பண்ணுறோம். வேறு எந்த ஐடென்டிட்டியுமே யூஸ் பண்ணல. ஈஸி. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணியிருப்போம் நிறைய. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Example 4.15 show that cot inverse of 1/root of x square minus 1 is equal to secant inverse of x, where modulus of x is greater than 1. Positive value அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த ப்ரூஃபை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம். சொல்யூஷனில் cot inverse of 1/root of x square minus 1 equal to secant inverse of x. இது வந்து to prove பண்ணும். சரிங்களா? நான் LHS எடுத்துட்டு RHS அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணலாம். இல்லை தனித்தனியாகவும் நான் எடுத்துகிட்டு செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் LHS எடுத்துக்கிறேன். let alpha is equal to cot inverse of 1/root of x square minus 1. cot inverse இந்த சைடு வந்து cot ன்னு மாறிடும். cot alpha is equal to 1/root of x square minus 1. x square minus 1. இப்போ cotன்றது tan ஓட இன்வர்ஸ். கரெக்டுங்களா? cot alphaன்றது 1/tan alpha. ஏன் இதை எழுதுறேன்னா tan theta இல்லை, tan theta ஓட வேல்யூ என்னது? opposite by adjacent. அப்போ cot எப்படி இருக்கும்னா adjacent by cot alpha வந்து adjacent by opposite ன்னு இருக்குமா? adjacent by opposite. அப்போ இது adjacent side, இது opposite side. இதை வச்சுட்டு hypotenuse எடுக்கணும். ஏன்னா secantக்கு hypotenuse வேணும். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். cotன்றது adjacent by opposite. adjacent 1, opposite root of x square minus 1. இப்போ hypotenuse கண்டுபிடிக்கலாம். நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிருக்கேன். இனி நம்ம hypotenuse கண்டுபிடிக்கலாம். AC square is equal to AB square plus BC square. இப்போ AB square என்னது? root of x square minus 1 whole square plus கீழே 1 இருக்கு 1 square. இப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் விட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா x square minus 1 plus 1 square 1. minus 1 plus 1 cancel. இந்த பக்கம் AC square இருக்கு. அப்போ AC is equal to root of
எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரூட்டா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ ஏசியோட வேல்யூ எக்ஸு, ஹைப்போட்டனஸோட வேல்யூ எக்ஸு. ஸோ சேம் ஆல்ஃபா வச்சுட்டு நான் இப்போ சீக்கன் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சீக்கன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சீக்கனோட வேல்யூ என்னது? சீக்கன்னா 1/cos. இதுதான் ஞாபகம் இல்லைன்னா ரீகால் பண்ணுங்க. எஸ்னா சி, ஓகேங்களா? சீக்கன்னா 1/cos. காஸ்னா என்னது? adjacent by hypotenuse. அப்போ சீக்கன்னா என்ன இருக்கணும்? hypotenuse by adjacent. சீக்கனோட வேல்யூ hypotenuse x, adjacent வேல்யூ 1. அப்போ சீக்கன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ எனக்கு ஆல்ஃபா மட்டும் வேணும். அப்போ சீக்கன் அந்த சைடு கொண்டு போகிறேன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? கிளியரா? இப்போ இதை நம்பர் 2ன்னு மென்ஷன் பண்ணுங்க. இப்போ முன்னாடி நம்ம லெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் இதை வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி எழுதிடலாமா? ஃப்ரம் 1 and 2 cot inverse of 1/root of x square minus 1 is equal to secant inverse of x. இதுதானே ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க, where x is greater than 1. கிளியரா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு ப்ரூவ் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி எழுதுறோம். ரெண்டுமே ஆல்ஃபா ஈக்குவல் டுன்னு வரும். ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/root of x square minus 1 is equal to secant inverse into xன்னு எழுதிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 4.16. ப்ரூவ் தட் pi/2 is less than or equal to sin inverse of x plus 2 times of cos inverse of x less than or equal to 3pi/2. இந்த டேர்மை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். pi/2 less than or equal to sin inverse of x. நீங்கள் வந்து to proveன்னு கூட எழுதிக்கலாம். to prove எழுதிட்டு given ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எப்போவுமே less than or equal to 3pi/2. இப்போ sin inverse of x plus 2 cos inverse of x மட்டும் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். sin inverse of x plus 2 times of cos inverse x. நான் என்ன பண்ணுறேன்? பிரித்து எழுதுறேன். cos inverse x plus cos inverse x. ஏன் இப்படி பிரித்து எழுதுறோன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி 5 படி பேஜ் நம்பர் வந்து 157 இருக்கும் பாருங்கள். ப்ராப்பர்ட்டி 5 என்ன சொல்கிறாங்கன்னா, sin inverse x plus cos inverse x நான் pi/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ pi/2 plus cos inverse of xன்னு எழுதிக்கலாம். நீங்கள் வந்து சம் சால்வ் பண்ணும்போது சைடில் எந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் பேஜ் நம்பரோடு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாமே நம்ம படிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு சம்முக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மொத்தமாக படிக்கும்போது இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, இவ்வளோ ஃபார்முலா இருக்குதுன்னு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அப்பப்போ படிச்சிட்டோன்னா அது ஈஸி. சரியா? இப்போ இது வந்து நான் ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காஸோட லிமிட் எடுத்துக்கலாம். காஸ் லிமிட் என்ன நமக்கு தெரியும்? 0 less than or equal to cos inverse of x less than or equal to pi. 0 to pi தானே cos inverse x ஓட லிமிட்டு. இப்போ இந்த டேர்ம் மாதிரி கொண்டு வரணும்னா நான் ப்ளஸ் pi/2 ஆட் பண்ணும். ஆட் pi/2. ஸோ இந்த லைன் அப்படியே எப்படி மாறும்? pi/2 plus 0 less than or equal to pi/2 plus cos inverse x less than or equal to pi plus pi/2. சால்வ் பண்ணுங்க. pi/2 plus 0 pi/2 less than or equal to pi/2 plus cos inverse x. இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இதோட வேல்யூ என்ன? இது அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். எழுதும் போது sin inverse of x plus 2 cos inverse xன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு லைன் தேவைப்படும். sin inverse x 2 times of cos inverse x less than or equal to 2 1s are 2, 2 plus 1 3 pi/2. இது நீங்கள் எழுதிடலாம் இல்லையா? pi plus pi/2, 2 1s are 2, 2 pi plus pi/2. இன்னொரு ஸ்டெப்பை எடுக்கும், அதனால நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். இது கால்குலேஷன் தான், நீங்கள் சைடில் கூட சால்வ் பண்ணிக்கலாம், ஈஸி தான். ஸோ இதுதானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. pi/2 is less than or equal to sin inverse x plus 2 times of cos inverse x less than or equal to 3 pi/2. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து சால்வ் பண்ணுற சம்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.